வணக்கம், வாழ்க வளமுடன். புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் யாருடையனா குருவினுடைய ஆதிக்கமுடைய நட்சத்திரம் புனர்பூசம். குருவினுடைய ஆதிக்கமுடைய நட்சத்திரம் புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் எப்பேற்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்க போகுது, எதெல்லாம் கவனமாக இருக்கணும். கல்வியில் இருந்த சிக்கல்கள் தீரும். இவர்களை பொறுத்த வரைக்கும் தூங்கிட்டு சோம்பலை விட்டொழிச்சாலே போதும், பாதி சிக்கல் தீர்ந்துடும். சரி, நாளைக்கு படிச்சுக்கலாம்னு எப்பயுமே படிக்க முடியாது. ஒரு விஷயத்தில் நீங்கள் விடாப்பிடியாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் இந்த மாசியில் வரக்கூடிய இந்த ஒரு மாதம் உடல் உழைப்பையும் கவனத்தையும் நீங்கள் கையாண்டாலே போதும். நிதானத்தை தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவது உறுதி. குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தரும். இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் தெளிவடையும். இதில் மனக்குழப்பத்தை வச்சுக்கக்கூடாது. நிதானத்தை கடைபிடிங்க. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். எதையும் சாதிக்கக்கூடிய மன தைரியம் உடையவர்கள் இந்த புனர்பூசம். அந்த மாசி மாதத்தில் இப்போ சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு. அரசியல் பிரமுகர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. இவர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வாக்கில் நிதானம் வேணும். திருமணம் தொடர்பான விஷயங்களில் கைகூடும். காதல் சக்ஸஸ் ஆகும். பெற்றோர் சம்மத்துடன் முடிக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதம் அற்புதமான பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.